பூனையைப் பார்த்து பயந்த எலிகள். ஒரு ஊரில் யாரும் தங்காத ஒரு வீட்டில் நிறைய எலிகள் சந்தோஷமாக இருந்தச்சாம். அப்பொழுது ஒரு நாள் ஒரு பூனை அந்த வீட்டிற்கு வந்துச்சாம். அங்கு நிறைய எலிகள் இருப்பதைக் கண்டு பூனைக்கு மகிழ்ச்சியாம். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எலியாக பிடித்து சாப்பிட்டு எலிகள் மிகவும் பயந்து நடுங்கிச்சாம். எலிகள் எல்லாம் ஒன்று கூடி பூனையிடம் இருந்து எப்படி தப்புவது என்று யோசனை செய்ய, அதில் ஒரு எலி சொல்லிச்சாம், ஒரு மணியை பூனையின் கழுத்தில் கட்டினால் அது நடந்து வரும்போது டிங் 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 என்ற சத்தம் கேட்கும். நாம் ஓடி ஒளித்து விடலாம். பூனை ஏமாந்து போகும் என்று கூறியது. இதை கேட்டதும் எலிகள் எல்லாம் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தன. அப்பொழுது ஒரு எலி, இந்த மணியை யார் பூனையின் கழுத்தில் கட்டுவது என்று கேட்டுதாம். இதை கேட்டதும் யாரால் மணியை கட்ட முடியும் என்று எலிகள் யோசித்து கொண்டிருக்கும் போதே மியாவ் 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 என்ற பூனையின் சத்தம் கேட்டவுடன் எலிகள் பயந்து ஓடி ஒளித்து கொண்டன. நீதி: முடியாத யோசனையால் எந்த பயனும் இல்லை.